கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, அவருடைய நாமத்தை கூப்பிட்டு இயேசுவே என்று சொல்லி நாம் கேட்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். நாம் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து அவர் பதில் செய்யும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். லாசரு வியாதியாக இருக்கும்போதே அவருக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அவர் அங்கே உமக்கு பிரியமானவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்ட போது இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்த இடத்திலேயே தங்கியிருந்தார். அதற்கு பின்பாக லாசருடைய வீட்டிற்கு வரும்போது 4 நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயோ நாற்றம் அடிக்குமே என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த உடலானது கெட்டு போயிருக்கும் என்று சொல்லி சகோதரி சொல்லக்கூடிய காரியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எதற்காக அந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது? உமக்கு பிரியமானவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லித்தான் செய்தி அனுப்பப்பட்டது. ஆனாலும் தாமதித்தார். அவர் வந்து பார்க்கும்போது 4 நாளாயிட்டே நாற்றம் அடிக்குமே, கல்லை எடுத்து போட சொல்லுகிறீரே என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன காரியத்தை நாம் அறிவோம். ஆனால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் நீ செவி கொடுக்கிறேன்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த லாசருவை வைத்த அந்த கல்லறைக்கு முன்பாய் நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்த சத்தத்தை கேட்டு லாசரு எழுந்து வந்தான். அவனுடைய அந்த கயிறுகளை அறுத்து விட்டார்கள். அவன் உயிருள்ளவனாய் அந்த இடத்துல காணப்பட்டான். குமாரனை பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இந்த வசனத்துக்கு பின்பாக நான் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தார்கள், யூதர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனையோ ஒரு ஜோம் பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றும் நடக்கலையே, காலம் தாமதாகிவிட்டது என்று சொல்லி கூட எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது வசனம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நீங்கள் அவரை நோக்கி கேட்ட காரியத்தில் தாமதித்து விட்டது அல்லது இனிமேல் சம்பவிக்காது என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவரை நோக்கி கூப்பிட்டது நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நிச்சயமாய் நீங்கள் லாசருவுக்கு செய்த அந்த அதிசயத்தை உங்களுக்கும் செய்வார். எந்த காரியம் முடிந்துவிட்டது நடக்காதுன்னு சொல்லி எண்ணுகிறீர்களோ அதை இயேசு கிறிஸ்து நடத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பார். என்று சொன்னால் பிதா மகிமைப்படும்படியாக குமாரனா இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்வார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அநேக முறை கர்த்தாவே ஜெபித்தும் அநேக நாட்கள் உபவாசம் பண்ணியும் அநேக முறை கர்த்தாவே உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை. காலம் தாமதமாகிவிட்டது, இனிமேலும் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் எத்தனையோ பிள்ளைகள் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறது அறிவீரப்பா. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை கர்த்தாவே நீர் கர்த்தாவே நிச்சயமாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று பிதா மகிமைப்படும்படியாய் நீர் அந்த காரியத்தை செய்வீர் என்று சொல்லி இந்த வசனத்தின்படியாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். லாசருடைய அந்த வாழ்க்கையில் நீர் செய்த அந்த காரியத்தை நிமித்தமாய் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். நீர் செவி கொடுத்ததுனால தான் இந்த லாசரு உயிரோடு எழுந்து இன்றைக்கு அமர்ந்திருக்கும்படியான இந்த காரியம் நடந்தது சொல்லும்படியாக கர்த்தர் அன்றைக்கு செய்த காரியத்தை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகள் இவ்வளவு நாட்களாய் கேட்டு எந்த காரியத்துக்காக சோர்ந்து போன நிலை இருக்கிறார்களோ, சம்பவியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ, அதை சம்பவிக்க பண்ணி
அந்த பிள்ளைகள் கத்தாவை சாட்சி சொல்ல முடியாய் மகிமையான காரியத்தை செய்த ஆசீர்வாதத்தில் கத்தாவே உள்ள மகிழும்படியான ஆசீர்வாதத்தை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியான ஆசீர்வாதத்தை கத்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கை செய்து இந்த காலையில் மகிழ்ச்சி ஆக்கியலாம் கத்தாவே இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் அதிசயமான காரியங்களை வாழ்க்கை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.